அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்திய குரலுடைய அறிவும் தெளிவும் நிகழ்ச்சி மூலமாக அறிவும் தெளிவும் போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய நாட்டில் உள்ள கைலாச மலை பற்றி தான். அதானது உலகிலேயே மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதியில் ஒரு ஆள் தான் ஜோசப் ஸ்டாலின். ரஷ்யாவுடைய அதிபராக இருந்தவர். உலகிலேயே மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் நாடு வேறு அது. அந்த நாட்டில் உள்ள ஜோசப் ஸ்டாலினையும் சரி, ஆரிய சித்தாந்தத்தில் மிகப்பெரிய நம்பிக்கை உள்ள மிக கொடுங்கோல் ஆட்சி செய்த ஜெர்மனியோடைய ஹிட்லரையும் எல்லாருக்கும் தெரியும். இவங்க ரெண்டு பேரையும் மிக குழப்பத்திலையும் அதானது விடை தெரியாமல் குழம்ப வச்ச ஒரு மலை தான் கைலாச மலை. அவங்க ஏன் குழம்புனாங்க, ஏன் கைலாச மலையில் இன்னைக்கு வரைக்கும் யாரும் ஏறினாங்களா, ஏறலையா, ஏறலைன்னா ஏன் ஏறலை, அதை பற்றி உள்ள கதைகள் என்னது, அதை பற்றி உள்ள மத நம்பிக்கைகள் என்னது, உண்மையிலேயே இது ஹிந்துக்களுக்கு மட்டும்தான் அது புனித தலமா, மற்ற மதங்களில் ஏதாவது இதை பற்றி சொல்லியிருக்காங்களாங்கிற பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதானது 1930 1940களில் எல்லாம் பல ஆய்வாளர்களும் ஆராய்ச்சியாளர்களும் உலகளாவிய அளவில் கைலாச மலையில் வந்து ஆய்வு செஞ்சாங்க, ஆராய்ச்சி செஞ்சாங்க. அவங்களால முழுசாக அதை அதோடைய புதிர்களையோ அல்லது மர்மங்களையோ கண்டுபிடிக்கவும் முடியலை. அந்த புதிர்களை விடுவிக்கவும் முடியல. இன்றைக்கும் பல மர்மங்களாக இருக்கிறத தான் சொல்கிறாங்க. 1900களில் எல்லாமே இங்கே இருந்த வெள்ளைக்காரங்களில் கூட ஆர்சி வில்சன் என்கிறவர் கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த பனிப்புயல் தாக்க முடியல, நான் கொண்டு போன திசை காட்டும் கருவி எல்லாம் சரியாக வேலை பார்க்கல, அதில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லி அவர் திருப்பி இறங்கி வந்ததாக சொல்கிறாங்க. அல்லாமல் பல பேர் முயற்சி பண்ணாங்க, போனவங்க எல்லாம் காணாமல் போனாங்க, இல்லைன்னா இறந்து போனதாகவும் சொல்கிறாங்க, காணாமல் போனதாகவும் சொல்கிறாங்க. பலர் கொஞ்சம் தூரம் போனதுமே பல இயற்கை சீற்றங்களும் இயற்கை பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுனால எங்களால் தொடர்ந்து பயணிக்க முடியலன்னு ஆரம்பத்திலேயே திரும்பி வந்தாங்க. சிலவங்க முடிவு எடுத்துக்கிட்டு பிறகு மனம் அடித்து அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. இப்படி போனவங்களை காணாமல் போனவங்களும் பாதி வழி கொஞ்சம் தூரம் அதானது ஆரம்பத்திலேயே திரும்பி வந்தவங்களும் பிறகு முடிவு செஞ்சுட்டு அதை கைவிட்டவங்களும் இப்படியெல்லாம் நிறைய பேர் இருந்தாங்களே ஒழிய யாருமே இந்த கைலாச மலையில் ஏறினதும் கிடையாது, போயிட்டு வந்தவங்களும் கிடையாது. இப்படி சொல்கிற இந்த கைலாச மலையை பற்றி பல கதைகள் சொல்கிறாங்க, பல இதிகாசத்தில் உள்ள இது சொல்கிறாங்க. நம்ம இப்போ எங்கேயா இருந்தாலும் எப்போதும் சரி, வெள்ளைக்காரன் காலத்தில் இருந்து நம்மளுடைய ஒரு பூமியோடைய அல்லது ஒரு மலையோடைய உயரத்தை கணக்கிடுறது எங்கேருந்து பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து தான் கணக்கிடுவாங்க. பூமி எப்போவுமே ஏற்ற இறக்கமாக இருக்கும். அதனால் கடல் மட்டும்தான் சமதரப்பு லெவலில் ஒரு லெவலாக இருக்கிறதுனால கடல் மட்டத்தில் இருந்து தான் அதோடைய உயரத்தை கணக்கிடுவாங்க. அந்த உயரத்தை கணக்கிடும்போது நம்மளுடைய உலகிலேயே மிகப்பெரிய மலை சிகரம் எதுன்னு கேட்டால் எவரெஸ்ட்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த எவரெஸ்ட் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் நம்மளுடைய இந்தியாவில் இருக்கிற இமயமலையுடைய மலையில் தான் எவரெஸ்ட் மலை சிகரமும் இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதோடைய உயரம் 8848 மீட்டர் உயரம் கொண்டது. இனி அது அடியில் சொன்னோம்னா 29,029 அடி உயரம் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே இமயமலை பகுதியில் ஒரு பகுதியாக இருக்கிறது தான், அதாவது மிகப்பெரிய இமயமலையுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது தான் இந்த கைலாச மலை. இது இந்த எவரெஸ்ட்டை விட 28% சின்ன மலைங்கிறது தான் இதில் ஒரு பெரிய ஆச்சரியம். வெறும் 6,638 மீட்டர் உயரம் தான் இந்த மலைக்கு இருக்குது. அதாவது அப்ராக்சிமேட்டாக சொன்னோம்னா 22,000 அடி உயரம் தான் உண்டு. எவரெஸ்ட் 29,029 அடினா இது 22,000 அடி தான் இருக்குது. அப்போது அந்த பெரிய மலையில் அல்லது பெரிய மலை சிகரத்தில் ஏற முடிஞ்சவங்களுக்கு கூட இந்த கைலாச மலையில் ஏற முடியலைங்கிறது தான் மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். இதை பற்றி பல கதைகள் இருக்குது. அப்போ ஏன் ஏற முடியலை, மதத்தை பற்றியுள்ள நம்பிக்கை என்னென்னலாம் பார்த்தோம்னா, முதல்ல மதத்தை எடுத்து பார்த்தோம்னா இதில் ஹிந்து மதத்தில் சைவ பிரிவை சார்ந்தவங்க சிவனுடைய வசிப்பிடம், வாழ்விடம், அவர் அரசாட்சி செய்யும் இடமாக இந்த கைலாசத்தை நினைக்கிறாங்க. அதாவது சிவபெருமான் தன்னுடைய குடும்பத்தோட இந்த கைலாச மலையில் இருந்துக்கிட்டு தான் இந்த பிரபஞ்சத்தையும் இந்த பிரபஞ்ச பக்தர்களையும் மக்களையும் எல்லாம் காக்குறாங்க, இந்த உலக காக்குறாங்க. அவருடைய இருப்பிடம் இந்த கைலாச மலை தான். கைலாசம் மிக புனிதமான புண்ணியமான மலை. அதனால் சிவபெருமானையும் பார்வதியையும் தொந்தரவு பண்ணுற மாதிரி நம்ம எதுவும் நடந்துவிடக்கூடாதுங்கிறத கைலாச மலையில் ஏறுறதையோ இது பண்ணுறதையோ அவங்க விரும்புறதில்லை. அதை சுற்றி வணங்குறதை தான் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இனி ஹிந்து மதத்துடைய வைணவ மதத்தை சார்ந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது கலியுகத்தில் கலிபகவான் பிறந்து வருவார். அவர் இந்த உலகத்தில் இருக்கிற அநீதிகளை அழித்து நியாயத்தை நிலைநாட்டுவார். அப்படி அவர் அந்த கல்கி பகவான் பிறக்கிற இடம்தான் சம்பாலா அப்படிங்கிற ஊர். அந்த சம்பாலா என்கிற ஊர் இருக்கிறதே இந்த கைலாச மலையில் தான் இருக்கிறது அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. எனவே கைலாச மலைக்குள்ள சம்பாலா என்கிறது ஒரு ஊரும் அது ஒரு பெரிய உலக அமைப்பாக தனியாக அங்கே ஒன்று இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு இந்த வைணவ மதத்தை சார்ந்தவங்களை நம்புகிறாங்க. இனி யார் நம்புகிறாங்க அப்படின்னு கேட்டால் புத்தாவில் இதிகாசத்தில் எல்லாமே இந்த கைலாச மலையை பற்றி மிக பெருமையாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த அவங்க புத்தர்களில் நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா,
காங்ரின்ஸ்பேஷே அப்படின்னு சொல்கிறாங்க. அதானது ப்ரீசியஸ் ஜுவல் ஆஃப் ஸ்னோ அப்படின்னு இதை சொல்கிறாங்க. அதனால் இனி வேறொரு பேருன்னு சொல்கிறாங்க, அதானது சக்கர சம்பாரா அப்படின்னு சொல்லி இதை பெரிய நம்பிக்கையாக நினைக்கிறாங்க. இந்த மலையை சுற்றி வந்து தொழுதால் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் தொலைஞ்சு போகும், நமக்கு புண்ணியம் வந்து சேரும், நம்ம சொர்க்கலோகத்துக்கு போகிறதுக்கு வழி கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. இந்த மலையை சுற்றி வரணும்னா 52 கிலோமீட்டர் சுற்றி வரணுங்கிறதும் மிக முக்கியமான விஷயம். இந்த 52 கிலோமீட்டரை இன்றைக்கி சுற்றுறவங்க இருக்கிறாங்க, புனித பயணம் எல்லாம் போய் அது வந்து 3 நாளாக சுற்றி வர்றதாகவும் சொல்கிறாங்க. இனி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த புத்த இதிலேயே வந்து போன் புத்தா அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்கிறாங்க திபெத்தில். அவங்களும் இதை வந்து மிக புனிதமாக நினைக்கிறாங்க. அவங்க வந்து சொர்க்கத்திற்கான வாசல், சொர்க்கத்திற்கான வழி அப்படின்னு இதை சொல்கிறாங்க. இவங்க வந்து தம்பை சென்டர் அப்படின்னு இந்த மலையை வந்து சொல்கிறாங்க. இது மிக புனிதமான மலையாகவும் சொர்க்கத்திற்கான வாசலாகவும் இதை நினைக்கிறாங்க. இனி ஒன்று பார்த்திங்கன்னா ஜைன மதத்தை சார்ந்தவர்கள், இந்த ஜைன குருக்கள் பல பேர் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு இங்கே வந்து தான் தபசு செய்கிறதாகவும், இங்கே வந்து தபசு செய்து அவங்க சொர்க்கத்தை அடைகிறதாகவும், எனவே குருக்களுக்கான வழிபாட்டு அல்லது ஒரு வழித்தனமாகவும் அல்லது அவங்க தபசு செய்கிறதுக்கான புண்ணிய இடமாகவும் இதை கருதுறதுனால இந்த கைலாச மலை அவங்களும் மிக புனிதமானதாகவும் புண்ணியமானதாகவும் கருதுகிறாங்க. இந்த மதத்தில் இருக்கிற பொதுவான ஒரு கருத்துகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இந்த மலையை சுற்றி வந்து வணங்குறதுக்கு தான் விரும்புகிறாங்க. அதனால் பாவம் தொலையும், புண்ணியம் கிடைக்கும், நமக்கு பரலோகத்திற்கு அல்லது சொர்க்கலோகத்திற்கு போகிறதுக்கான ஒரு வாசல் திறக்கும் அப்படின்னு பொதுவான ஒரு நம்பிக்கை இருக்கிறத பார்க்க முடியுது இந்த எல்லா மதத்தையும் நம்ம பார்த்தோம்னா. ஆனால் இன்னொன்று என்னடானா, அவங்க அதனால் இந்த மலையில் தங்களுடைய பாதங்களையோ இல்லைனா இந்த அவமானப்படுத்துகிற மாதிரி உள்ள ஏதாவது வார்த்தைகளையோ இல்லைன்னா செயல்களையோ ஈடுபடக்கூடாது, இது மிகப்பெரிய புனிதமாக கருதுகிறாங்க. அதனால் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மேலே இந்த மலையை நெருங்கக்கூடாதுங்கிறதுலையும் அவங்க குறியாகவும் இருக்கிறாங்க. யாருமே இந்த மதத்தை சார்ந்தவர்களோ யாருமே இதில் ஏறணும் அப்படின்னு முனைப்பு காட்டுறதில்லை என்கிறது தான் இதில் உள்ள மிகப்பெரிய உண்மை. அடுத்து கைலாச மலையோடைய கீழே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தடாகங்கள் 2 இருக்கும். ஒன்று வந்து மானசரோவர், உங்களுக்கு தெரிஞ்சது தான். இன்னும் அதோட பக்கத்தில் இருக்கிறது வந்து ராட்சஸ்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, ஒரு தடாகம். அந்த தடாகத்தோட கரையில் தான் ராவணன் இருந்து சிவபெருமானை வழிபட்டதாகவும் சிவபெருமான் கைலாச மலையிலிருந்து இறங்கி வந்து அவருக்கு அருள்னதாகவும் எல்லாம் ஐதீகங்கள் இருக்குது. இந்த தடாகம் எல்லாம் இன்றைக்கி மானசரோவருக்கு வந்து புனித பயணமாக போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி இந்த மலையில் வந்து மிகப்பெரிய ஆச்சரியங்கள் எல்லாம் இருந்தாலும் இந்த மலையில் ஏறுறதுக்கு பலர் வந்து முயற்சி பண்ணாங்க. 1900களில் வந்து ஆர்சி வில்சன் என்கிறவர் வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு இறங்கி வந்தாருன்னு சொன்னேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஆராய்ச்சி செஞ்சாங்க, இதில் ஏறுறதுக்கு முயற்சி பண்ணாங்க, யாராலையும் முடியலைங்கிறது தான் இதில் உள்ள பெரிய ஆச்சரியம். இனி இந்த மலையில் ஏன் ஏற முடியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலையில் 1980களில் எல்லாம் தான் சைனா வந்து ஒரு தடை கொண்டு வந்தாலும் மறுபடியும் 2000 வரைக்கும் சில இடங்கள் அனுமதி பெற்று ஏறிட்டு இருந்தாங்க. முன்னுக்கு வந்து அனுமதி வந்து திறந்து விட்டுருந்தாங்க, நீங்கள் யார் வேணாலும் போய் ஏறிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. பிறகு வந்து 80களில் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தாங்க. 2000லேருந்து முற்றிலுமாக அதை தடை செஞ்சாங்க. ஆனால் இந்த 2000க்கு முன்னாடி வரைக்கும் சிலவங்கெல்லாம் பெர்மிஷன் வாங்கி ஏற முயற்சி பண்ணவங்க எல்லாம் உண்டு. ரேனியா கோட்ஸ் மிஷன் என்கிறது வந்து ஏறுறதுக்கு ட்ரை பண்ணார், பிறகு வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கினார். இப்படி பலர் அந்த டைமில் சைனா வந்து 1980க்கு முன்னாடி எல்லாம் யார் வேணாலும் இந்த கைலாஸ் மலையில் ஏறலாம், ஏறுறவங்களுக்கு பரிசு வழங்கப்படும் அப்படின்னெல்லாம் அறிவிச்சிருந்தது. உலகின் பல பகுதிகளில் இருந்து ஏறுறதுக்கெல்லாம் வந்தவங்க எல்லாம் காணாமல் போனாங்க. இல்லைன்னா முதல்ல சொன்ன மாதிரி அவங்க வந்து மடித்தாங்க, இல்லை போயிட்டு கொஞ்சம் தூரம் போயினதுக்கு நெருங்கினதுமே நெருங்கிட்டு திரும்பி வந்தாங்க. இப்படியெல்லாம் இருந்தாங்க. வந்தவங்க எல்லாம் ஏன் ஏற முடியலைன்னு சொன்னதுக்கு பல காரணங்கள் சொன்னாங்க. அதானது எக்ஸ்ட்ரீம் டெரைனிங் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வெதர் கண்டிஷன் மற்ற மலைகளையோ மற்ற பகுதிகள் மாதிரி இல்லை, இங்கே திடீர்னு ஏற்படுற கொடுமையான மிக பயங்கரமான கால மாற்றங்களும் பனிப்பொழிவுகளும் பனி புயல்கள் எல்லாம் வந்து நம்மளால் ஏற விடாமல் தடுக்குது அப்படின்னு எல்லாம் பல காரணங்கள் சொன்னாங்க. இன்னொன்று, அந்த மலையில் ஏறுறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்க மாட்டேங்குது. அது வந்து ஒழுக்கு மாதிரி, அதானது ரொம்ப வழுவழுப்பு பயங்கர இதாக இருக்கிறதுனால எங்களால் எந்த பகுதி வழி எப்படி மேலே ஏறுறது முன்னோக்கி செல்றதுங்கிற ஒரு குழப்பமாகவே இருக்குது. ஒரு பாதையோ இல்லைன்னா ஒரு ஐடியாவோ புலப்பட மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை சுற்றி ஒரு பெரிய காந்த வலயம் இருக்குது, அதனால் நாங்கள் கொண்டு போகிற வழிகாட்டி மாதிரி உள்ள எந்திரங்களோ மற்ற விஷயங்களோ ஒன்றும் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மேலே போகும்போது அது வந்து செயல்பட மாட்டேங்குது, நம்ம வந்து திணற வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் மட்டும் இல்லை, நமக்கும் மிகப்பெரிய டயர்டாக ஆயிடுது, இரத்த ஓட்டத்தில் கூட சில மாறுதல்கள் வருதோ அப்படின்னு நாங்கள் பயப்படுறோம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. இப்படி பல விஷயங்கள் தியரிக்கலாக சொல்கிறாங்க. விஞ்ஞானபூர்வமாக அதை எந்த அளவுக்கு சோதிச்சாங்கன்னு தெரியாது. ஒருவேளை கட்டாயம் சோதிச்சிருப்பாங்க, இவ்வளவு காலத்தில் சோதிக்காமல் இருப்பாங்களா என்ன, பல சோதிச்சிருப்பாங்க, அதில் இருக்கிற விஷயங்கள் இருந்திருக்கும். எப்படி இது அமைஞ்சுது அப்படின்னு கேட்டால், வேற்று கிரகவாசிகள் வந்து கொண்டு வந்து வச்ச ஒரு அவங்களுடைய ஒரு பேடகமாக இருக்கலாம், அவங்க வந்த ஒரு ஊர்தியாக இருக்கலாம். இது இங்கே கொண்டு வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து போக முடியாமல் பிறகு இங்கே பனிப்பொழிவெல்லாம் ஆகி எடுத்து அப்படியே இது இங்கே உறைஞ்சி இப்படியே இருக்கிற ஒரு பகுதியாக இருக்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க.
ஆனால் உண்மையில் என்னென்னா இந்த கைலாச மலையுடைய பக்கத்தில் இருந்தால் சட்லஜ், பிரம்மபுத்திரா, கர்னாலிங்கிற நதிகள் கூட உற்பத்தியாகி பாஞ்சு வருதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த மலையை பற்றி இந்த மலையில் ஏறுறதுக்கு 1980 ரிங்ஹோல்டு மிஷினர் அப்படிங்கிற மாதிரி ஒருவர் ட்ரை பண்ணார். 2001 ஒரு ஸ்பானிஷ் டீமுக்காக சைனா வந்து பெர்மிஷன் கொடுத்தது, சரி நீங்கள் ஏறி பாருங்கள் அப்படின்னு. இந்த 2001 அவங்களும் ஏறி அவங்களாலே முடியலை அப்படின்னு சொன்னதும் அதோடைய வந்து அப்படி நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் அந்த டைமில் ரஷ்யாவிலிருந்து டாக்டர் என்ஸ்ட் முல்டேஷர் அப்படிங்கிறவர் வந்து கைலாச மலையை விவரமாக ஆராய்ச்சி பண்ணணுங்கிற எண்ணத்தோட வந்து ஒரு பெரிய டீமோட வந்து இந்த கைலாச மலையை ஆராய்ச்சி பண்ணார். அவருடைய டீமில் வந்து மிகப்பெரிய ஒரு அறிவாளிகள் எல்லாம் இருந்தாங்க. அதாவது பிசிக்ஸ், ஹிஸ்டரி, ஜியாலஜிக்கல் எல்லாம் தெரிஞ்ச பெரிய அறிவாளிகளை எல்லாம் கொண்டு வந்து தான் அவர் ஆராய்ச்சி பண்ணார். கிட்டத்தட்ட பல மாதங்கள் அவர் அதுக்காக எடுத்துக்கிட்டார். ஆராய்ச்சியோட முடிவில் அவர் சொன்னது என்னடா, இந்த மலை வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான பிரமிப்பை ஏற்படுத்துறது. ஆனால் உண்மையிலேயே இது மலை கிடையாது, இது வந்து மனிதனால் நிர்மிக்கப்பட்டது. அப்படி மனிதனால் நிர்மிக்கப்படலைன்னா இது வேற்று கிரகவாசிகளோ அல்லது வேற்று கிரகத்தில் இருந்தோ அல்லது இந்த பூமிக்கு வெளியே உள்ள யாராவது ஏதாவது ஒரு சக்தி மூலமாகவோ இது வந்து இங்கு நிர்மாணிக்கப்பட்டது. இது உண்மையிலேயே மலை கிடையாது, இது ஒரு தனி உலகமாக செயல்படுது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்து ஒரு மலையும் கிடையாது. அதனால எப்படி அவங்க சொல்கிறாங்கன்னா, இது மலையே கிடையாது, இது வந்து மனிதனால் நிர்மாணிக்கப்பட்டது, இது ஒரு பிரமிடு வடிவிலானது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பிரமிடு வடிவிலானது, இது ஒரு பிரமிடும் கிடையாது, மிகப்பெரிய பிரமிடு ஒன்று தான் நீங்கள் வெளியில் தெரிகிற கைலாச மலை. இதை சுற்றி வந்து சின்ன சின்ன பிரமிடுகள் நிறைய இருக்குது. மட்டும் இல்லை, இதுக்குள்ளே நீங்கள் போக முடியாத ஒரு விசித்திரமான அமைப்பாக இது இருக்குது. மட்டுமில்லை, இந்த மலைக்கு உள்ள மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை அமைப்பு இருக்குது, வாழ்கிறாங்க. ஏன்னா நாங்கள் வந்து ராத்திரியோட நிசப்தமான நேரங்களில் மிக வித்தியாசமான குரல்களையும் ஒரு வித்தியாசமான மனித உயிர்கள் சம்பந்தமான குரல்களையும் ஓசைகளை எல்லாம் கேட்டோம். ஆனால் அது எங்கேருந்து எந்த திசையிலிருந்து வருதுன்னு எங்களுக்கு அடையாளமோ ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழுவும் அவரும் சொல்கிறார். நான் மட்டும் இல்லை, என்னை சார்ந்த பலரும் இந்த குரல்களும் இந்த ஓசைகளை எல்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. மட்டும் இல்லை, இது வந்து ஒரு மலையே அல்ல, இது மனிதனால் அல்லது வேற்று கிரகவாசிகளால் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு பிரமிடு மாதிரி உள்ளது அப்படின்னு தான் இவர் சொல்கிறாரு. இன்னும் இதில் இன்னொரு விஷயம் என்னடானா, புத்தாவுடைய இதிகாசத்தில் சொல்கிறது என்னடானா, இமயமலையுடைய வடமேற்கு பகுதியில் ஒரு ஊர், மிகப்பெரிய புனிதமான ஊர் ஒன்று இருக்குது அப்படிங்க, சைலசந்திரா அப்படிங்கிற ஒரு ஊர் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அந்த ஆத்மீக ஊர் அல்லது ஆத்மீக நாடு ஒருவேளை இதாக தான் இருக்கலாம், ஆனால் அது வெளியில் எங்கேயுமே கிடையாது, அப்போ இந்த மலைக்குள்ளே தான் இருக்கலாம் அப்படின்னு இந்த புத்த சம்பந்தப்பட்டு எல்லாரும் நம்புகிறாங்க. அவர் வந்து பல ஆச்சரியங்களை சொல்கிறார். இது வந்து எப்படி விஞ்ஞானபூர்வமாக எனக்கு வந்து இதை வந்து விளக்க தெரியல, ஏன்னா இது விஞ்ஞானத்திற்கும் அப்பாற்பட்டதாகவும் தான் தெரியுது. இதில் வந்து நம்மளுடைய வரையறுக்க முடியாத பல ஆச்சரியங்கள் வந்து எங்களுக்கு இந்த ஆய்வில் புரிஞ்சுது. எங்களுக்கே அதை எப்படி மற்றவங்களுக்கு விளக்க வைக்கிறது, அதை எப்படி மற்றவங்களுக்கு தெளிவுபடுத்துறதுன்னு தெரியாத குழப்பமாக இருக்குது அப்படின்னு அவர் வந்து பெரிய பல ஆச்சரியத்தை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். ஆக மொத்தத்தில் இந்த மலையில் இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் ஏற முடியலை அப்படிங்கிறது தான் இது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. மட்டும் இல்லை, இதில் ஒரு இன்னொரு காரணம் என்னடானா, இது ஏற முடியாததுக்கு பல காரணங்கள் இன்றைக்கி இதிகாச ரீதியாகவும் மத ரீதியாக பலரும் பல காரணங்கள் சொன்னாலும் உண்மையிலேயே யாரும் ஏறலைங்கிறது மட்டும் இல்லை, விஞ்ஞான ரீதியாக அதற்கான ஏற முடியாததற்கான காரணத்தை விளக்கவும் இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் முடியலை. இந்த விஞ்ஞான உலகம் இவ்வளோ தூரம் வளர்ந்துருச்சு, ட்ரோன்கள் வந்துருச்சு, சேட்டலைட் வந்துருச்சு, நம்ம என்னெல்லாமோ எல்லாம் வளர்ந்துன்னு சொல்கிறாங்க, என்னெல்லாமோ எல்லாம் செஞ்சதாக சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கும் பல விஷயங்களுக்கு, இந்தியாவில் உள்ள பல விஷயங்களுக்கு இன்றைக்கும் விடை தெரியலைங்கிறது வந்து மிக விசித்திரமான ஒரு உண்மை. அதில் வந்து கைலாச மலையில் இன்றைக்கி ஏற முடியலை, அதுவும் இவ்வளவு உயரம் குறைந்த எவரெஸ்ட்டை விட சின்ன மலையில் ஏற முடியலைங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் தானே. இதுலேயும் இன்றைக்கும் அமெரிக்கா, ரஷ்யா சேர்ந்த விஞ்ஞானிகள் இது ஒரு விசித்திரமான பிரமிப்பாக தான் எல்லாரும் பார்க்குறாங்க. மட்டும் இல்லை, அவங்க இது வந்து பிரமிடு தியரியாகவும் இதை சொல்கிறாங்க. இது ஒரு பிரமிடாக தான் அவங்க பார்க்குறாங்க. எனவே இது பிரமிடு தியரியாக, இது மனிதன் உருவாக்குனது அல்லது வேறு ஏதாவது ஒரு சக்தியால் உருவாக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் உண்மையிலே இது மலை கிடையாது, இதுக்குள்ளே பெரிய ஒரு உலகம் இருக்குது அப்படின்னு அந்த ஆராய்ச்சியாளர்களே நம்புகிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் இதுவரைக்கும் யாராலையும் ஏற முடியலைங்கிறது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற மர்ம முடிச்சுகளை இன்னைக்கும் அவிழ்க்க முடியலைங்கிறதும், இந்த மலையை பற்றி உள்ள பல இதிகாசங்களும் கதைகளும் இதை பற்றி உள்ள வரலாறும் எல்லாமே ஒரு மர்மமாகவே இருக்குது, விஞ்ஞானத்துக்கு பதில் சொல்ல முடியாமல் இருக்குங்கிறதும் உண்மை. அதனால் சைனாவுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த மலையை இப்போ சைனா கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சுன்னா, இனி வந்து எல்லா மதங்களும், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட மதங்கள் எல்லாம் வந்து இந்த மலையை வந்து ரொம்ப புனிதமாக நினைக்கிறதுனால இந்த மலையில் இனி யாரும் ஏற வேணாம், அவங்கள அவமானப்படுத்த வேணாம், அதை அசிங்கப்படுத்துகிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ண வேணாம் அப்படின்னு. அதனால் மலையில் இப்போ ஏறுறதுக்கு தடை செஞ்சது, இப்போ பெர்மிஷன் கேட்டு கூட ஏற முடியாதுங்கிறது தான் உண்மை.
இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னடான்னா, ஹிந்து இதிகாசங்கள்ல எல்லாம் சொல்கிற மாதிரி பிரபஞ்சத்துடைய மையம்தான் கைலாசங்கிறத ப்ரூஃப் பண்ணுற மாதிரி இந்த கைலாச மலையிலிருந்து பூமியுடைய வட துருவத்துக்கு 6666 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த கைலாச மலையிலிருந்து சவுத்து போலுக்கு, அதாவது தென் துருவத்திற்கு சரியாக அதோடைய 2 மடங்கு 13,332 கிலோமீட்டர். இதே பெரிய ஆச்சரியத்தை உருவாக்குறதுன்னு பலரும் சொல்கிறாங்க, விஞ்ஞானிகளே ஆச்சரியப்படுறாங்க.